உலகத்தின் இருளையெல்லாம் அகற்றுவதற்கும் உலகத்தின் பொய்மையை போக்குவதற்கும் மனு உருக்கொண்டு மனிதனாக வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் வார்த்தையாக இருந்தீர், கடவுளோடு இருந்தீர், கடவுளாக இருந்தீர். நீர் கடவுளோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர். மனு உருக்கொண்டு மனிதனாக மாம்சத்துலே எங்கள் மத்தியில் வந்து பிறந்து எங்களோடு இன்றும் வாழ்க்கையில் பயணப்படுகிறீர். அந்த மகிழ்ச்சியின் நாளை தான் நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு திருநாளிலே கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் மெய்யாகவே எங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையினுடைய இருளையெல்லாம் போக்குவதற்கும், எங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பொய்மை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ்ஹுட் இருக்கிறதோ அவற்றை நாங்கள் விலக்கிக் கொள்வதற்கும், நாங்கள் வாய்மையை தேடி வாழ்வை தேடி நீர் கொடுக்கின்ற வழியை தேடி வருவதற்கும் எங்களுக்கு துணை செய்யும். இந்த தியான வேளையை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய தூய நாமத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான பணிவான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் நான் வெளிப்படுத்தல் என்றால் என்ன, ரெவலேஷன், வாட் இஸ் ரெவலேஷன் என்கிற ஒரு கேள்வியை என்னுடைய மாணவரிடத்தில் நான் கேட்பது உண்டு. கேட்டு அவர்களுக்கு ஒரு பதிலும் சொல்வது உண்டு. ஜான் ஏ.டி. ராபின்சன் என்கின்ற ஒரு அறிஞர், ஒரு சிந்தனையாளர் சொல்லுவார், ரெவலேஷன் இஸ், ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்கிறேன், ரெவலேஷன் இஸ் த கோஇன்சிடென்ஸ் ஆஃப் டிவைன்லி கைடட் மைண்ட் அண்ட் டிவைன்லி கைடட் ஈவெண்ட். வெளிப்படுத்தல் என்றால் என்னவென்று சொன்னால், இறைவனால் தூண்டப்பட்டு ஒரு மனதும் இறைவனால் தூண்டப்பட்ட, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வும் ஒன்றிணைகின்றது தான் என்னவா ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ரெவலேஷன் உங்களுக்கு வந்ததுண்டானால் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இறைவன் ஒரு இவெண்ட்டை, ஒரு நிகழ்ச்சியை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்டை தூண்டி இருக்கிறார், அதே போல் ஒரு மனதையும் தூண்டி இருக்கிறார் என்று அவர் சொல்லுவார். இது ஜான் ஏ.டி. ராபின்சன். நான் என்னுடைய மாணவர்களுக்கு வாட் இஸ் ரெவலேஷன் என்று இப்படி சொல்லுவேன், ரெவலேஷன் இஸ் அன் ஆஹா மூமெண்ட். ரெவலேஷன் இஸ் அ ஆஹா மூமெண்ட். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தினுடைய ட்ரூத், the root truth I just want to understand. மண்டையை போட்டு நல்லா குழப்புறோம், நல்லா மண்டையை கசக்கிறோம், ஆனால் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. எனக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த அனுபவம் தான். கடைசியாக ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே வராது. ஒன்றுமே வராமல் சரி போய் படுத்துடலாம், ஏர்லி மார்னிங் எழுந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, somewhere in the middle of the night suddenly there will be a revelation. ஆஹா, புரியுதா? ஆஹா, அதுதான் இன்றைக்கு கிறிஸ்மஸாக, கிறிஸ்து பிறப்பு திருநாளாக இருக்க வேண்டும். அந்த வெளிப்படுத்தலை தான் இன்றைக்கு வாசித்த அந்த 3 திருமறை பகுதிகளோடு இணைந்து யோவான் எப்படி அதை நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே மிகச் சுருக்கமாக உங்களோடு சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் நற்செய்தியின் முதல் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த திருமறை பகுதி தான். முதல் 5 வசனங்கள் மற்றும் 14வது வசனம். யோவான் 1 முதல் 5 வசனங்கள், 14வது வசனம். எனக்கு இது மிகவும் பிடித்த திருமறை பகுதி. அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆங்கிலத்திலே சொன்னால் in the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். the word was with God. அந்த வார்த்தை கடவுளோடு கடவுளாக இருந்தார். the word was God. அந்த 3 நிலைகளையும் யோசியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை இருந்ததுன்னு தமிழில் சொல்லுவாங்க, நான் சொல்றதில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தார், in the beginning was the word. அதை the word அதை எம்பசைஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக the word was with God. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தார். the word was with God and the word was God.
கீழே வாசியுங்கள். அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல வாசித்து விட்டு சொல்லுகிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லப்படுகிறது அல்லவா. நீங்க ஆங்கில இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, all that has come in him is life என்று இருக்கும். அவருக்குள் வந்தது எல்லாமே வாழ்க்கை. சரியா? அவருக்குள் வந்தது, அவருக்குள் வாழ்க்கை என்று மட்டுமல்ல, அவருக்குள் வந்ததெல்லாமே, அவரில் வந்ததெல்லாமே, all that has come in him was life. அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை உலகத்துக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஆஹா மோமெண்ட் இப்பவே உங்களுக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? we have already got the message. சரி, 14வது வசனத்தை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாக இருந்தார். verse 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. It was glorious. It was glorious, simply glorious, amazingly glorious. அதுதான் இந்த கிறிஸ்மஸ் செய்தி. இதைத்தான் நான் அந்த நாளிலே சுருக்கமாக ஒரு 2-3 செய்திகளோடு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். There is a contradiction between light and darkness, truth and falsehood. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், நம்மை சுற்றி எல்லா இடங்களிலுமே இருள் நிறைந்திருக்கிறது. Darkness has permeated everywhere in our life. Untruth, falsehood ன்னு சொல்றோம் இல்லையா? untruth ன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். untruth has really permeated everywhere. எல்லா இடத்திலையும் என்ன இருக்கிறது? untruth இருக்கிறது. எதை நம்புவது, எதை நம்பாமல் விடுவது, எதை ஏற்றுக்கொள்வது, எதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நமக்கால என்ன செய்ய முடியல, தீர்மானிக்க முடியல. It's extremely difficult for us to really distinguish between what is truth and what is untruth, what is light and what is darkness. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 1990களில் இந்த நீங்க வெளியே ஒரு கிரிப் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தினமலர் என்கிற ஒரு பத்திரிகை சவுத் தமிழ்நாட்டில், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காம்படிஷனை கொண்டு வந்தாங்க. கவனிச்சுக்காங்க, என்ன காம்படிஷன் என்று சொன்னால், குடில் வைக்கிற காம்படிஷன். குடில் வைக்கிற காம்படிஷன். காம்படிஷன்னா விடுவாங்களா மக்கள்? மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாதாரணமாக இருந்த குடில் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா எக்ஸிபிஷன் சென்டர்ஸ் மாதிரி மாறிடுச்சு. பிரம்மாண்டமான குடில்கள். சரியா? இன்றைக்கு அது நமக்கு அது ஒரு கமர்ஷியலைஸ்ட் ஆக்டிவிட்டியாக மாறி போனது. There was a simple manger, there was a simple manger in which the Christ child was laid. ஒரு சாதாரண மேஞ்சராக, குடிலாக கிறிஸ்து குழந்தை கிடத்தப்பட்டிருந்த அந்த நிலை எப்படி மாறிட்டு என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம அதை எங்க வைக்கிறோம் தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசியில் வைக்கிறோம். சரியா? Is it truth? யோசித்து பாருங்க. Is it truth? அது வாய்மையா? The simplicity is gone. எது போயிற்று நம்மிடமிருந்து? அந்த எளிமை இருக்கிறது அல்லவா வாழ்க்கையில். இன்றைக்கு அந்த எளிமை போயிற்று. எங்கே எல்லாம் எளிமை இல்லாமற் போயிற்றோ, எங்கே எல்லாம் சிம்பிளிசிட்டி இல்லாமற் போயிற்றோ, take it for granted, take it that it is not truth, it is not light. எளிமை இல்லாத எதுவுமே உண்மை இல்லை, அது ஒளியும் இல்லை. ஆக இருளையும் வெளிச்சத்தையும் நாம் பிரித்து பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளினுடைய செய்தியாக சுருக்கமாக நான் இப்படி சொல்லுவேன். வார்த்தையாயிருந்தவர் அவர் தன்னை பற்றி சொல்லுகின்ற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொன்னார். யோவான் 14:6 மனப்பாடமா தெரிஞ்சவங்க சொல்லலாம். நானே வழியும் சத்தியமும். அதை கொஞ்சம் தமிழ் படுத்தி சொல்லுங்க. ஜீவன் அல்ல, வாழ்வு. நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். I am the way, the truth and the life.
தன்னை பற்றி ஆண்டவர் சொன்னது, அதாவது ஆதியிலே வார்த்தையாயிருந்து மனு உருக்கொண்டு இங்கே வந்தார் அல்லவா, அவர் தன்னை பற்றி சொன்னது. அந்த வாழ்வு, வாய்மை, வழி, வாய்மை, வழி, இந்த மூன்றும் ஒன்றிணைந்தது. ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இந்த மூன்றும் ஒன்றிணைந்தது தான் கிறிஸ்மஸில் எப்படி வந்தது என்று சொன்னால், நீங்கள் தேவதூதர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் தொகுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4 முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, அன்பாக வெளிப்பட்டது. இட் இஸ் கம் அஸ் லவ். அப்போ இப்போ எப்படி சொல்லலாம், எது அன்பில்லையோ அது உண்மை இல்லை. சரியா? எது அன்பில்லையோ அது ஒளி இல்லை. எங்கே அன்பில்லையோ அங்கே இருள் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் எப்படி வெளிப்பட்டார்? அன்பாக வெளிப்பட்டார். அடுத்தது, இந்த தூதர்கள் சொன்ன செய்தியெல்லாம் இன்றைக்கு வாசித்த அந்த திருமறை பகுதிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சமாதானமாக வெளிப்பட்டார். He is the Prince of Peace. அவர் சமாதான பிரபு. He is the Prince of Peace. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, ஒவ்வொரு சண்டேயும் ஆராதனை முடிகின்ற நேரத்தில் மேலே நின்று போதகர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவார். அதில் ஒரு பகுதி, கர்த்தரானவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். சரியா? சமாதானம் கொடுப்பார். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, இந்த சமாதானத்தை கொடுக்கின்ற போதகரிடத்திலும், ஐயர சொல்லலை, என்ன சொல்றேன், கொடுக்கின்ற போதகரிடத்திலும் பெற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபை இடத்திலும் அந்த சமாதானம் இருக்கிறதா? சரி, அந்த பெனடிக்ஷனை பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியே செல்லுகின்ற நேரத்தில் do you have the peace in your heart, in your mind, in your life? யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் there is no truth, there is no light. வெளிச்சமும் இல்லை, உண்மையும் வாய்மையும் இல்லை என்று அர்த்தமாகிவிடும். ஆக நானே வழியும் வாழ்வும் வாய்மையுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்பாக வெளிப்பட்டார். ஆக அன்பு எங்கே இல்லையோ அது வாய்மையும் இல்லை, ஒளியும் இல்லை. ஆக உங்களிடத்தில் அன்பு நிறைந்திருக்குமானால் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பினுடைய அந்த தன்மை நிறைந்து, நான் ஒரே ஒரு உதாரணத்தை கடைசியாக சொல்லுவேன். அன்பு நிறைந்திருக்குமானால் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கிறிஸ்து பிறப்பு பண்டிகையினுடைய ஒளியும் இருக்கிறது, வாய்மையும் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக அன்பாக வெளிப்பட்டது, சமாதானமாக வெளிப்பட்டது, மூன்றாவதாக மகிழ்ச்சியாக வெளிப்பட்டது. சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? அந்த செய்தியினுடைய சாரம் இதோ, எல்லா மக்களுக்கும் உரிய மிகப்பெரிய சந்தோஷத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறேன். நற்செய்தியை சந்தோஷமாக அறிவிக்கிறேன் என்றால் ஐ திங்க் தட்ஸ் பியூட்டிஃபுல். சரியா? இதோ எல்லா ஜனத்துக்கும் உரிய மிகப்பெரிய சந்தோஷத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறேன். I am proclaiming the joy as good news. மகிழ்ச்சியை என்ன செய்கிறேன்? எல்லா ஜனத்திற்கும் உரிய சந்தோஷத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக, ஜாய் ஆக வெளிப்பட்டார். கடைசியாக இன்னொன்றை கூட சொல்லலாம், அவர் குட்வில், நன்மை நிறைந்தவராக வெளிப்பட்டார். எங்கே மகிழ்ச்சி இல்லையோ அங்கே என்ன இல்லை, இப்படி வச்சுக்கலாம் நம்ம. எங்கே மகிழ்ச்சி இல்லையோ அங்கே வாய்மையும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. மகிழ்ச்சி இல்லாத இடம் இருள் சூழ்ந்த இடம். சரிதானே? இல்லையா? இல்லையா? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பவுலடிகள் ஆவியின் கனியோ என்று சொல்லி 9 விஷயங்களை சொல்லுவார். நான் முதல் 3 விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். புத்தாண்டில் அதை பற்றி யோசிக்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனியினுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி? the fruit of spirit, the fruit of love, the fruit of the word that came in human flesh. மனிதனாக வந்த அந்த வார்த்தையினுடைய மிக முக்கியமான 3 அம்சங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதை ஒரு சைக்கிளா யோசித்து பாருங்க. we will come to a beautiful message. அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கிற இடத்துல திரும்ப அன்பு இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சமாதானம், அன்பு, சந்தோஷம். அது ஒரு சைக்கிளாகவே போய்கொண்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பண்டிகையினுடைய மகிழ்ச்சி என்று இந்த நாளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. பொய் என்றால் என்ன? இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் போர் சூழ்ந்த ஒரு
நிலை காணப்படுகிறது. வார் அண்ட் வயலன்ஸ் எப்படி வச்சுக்கலாம்? வார் அண்ட் வயலன்ஸ். வார் என்பதில் ஏதாகிலும் ஒரு ட்ரூத் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். அது இஸ்ரேல் பாலஸ்தீன போரா இருந்தாலும் சரி, உக்ரைன் ரஷ்ய போரா இருந்தாலும் சரி, உலக போர்களாக இருந்தாலும் சரி, ஏதாகிலும் ஒரு உண்மை இருக்குமா சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. வயலன்ஸ்ல எதனா ஒரு உண்மை இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் தேர் எனி ட்ரூத் இன் வயலன்ஸ்? வன்முறை எங்கே நடந்தாலும் சரிதான், எந்த விதத்தில் நடந்தாலும் சரிதான், அதுல உண்மை இருக்குமா? யோசித்து பாருங்க. வெளிச்சம் இருக்குமா? கிடையாது. இன்றைக்கு எல்லா இடத்திலும் வன்முறை சூழ்ந்திருக்கிறதே, வெறுப்பு எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கிறதே. வெறுப்புல உண்மை இருக்க முடியுமா? நான் பின்னால் வருகின்ற போது சொல்லுவேன் அருமையான ஒரு வசனத்தை. அன்பிலே என்ன இல்லை? அன்பிலே 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எங்கே பயம் இல்லையோ அங்கே வாய்மை இருக்கிறது, எங்கே பயம் இல்லையோ அங்கே வெளிச்சம் இருக்கிறது. பயமானது வெளிச்சம் அல்ல, இருள் என்று சொல்லப்படுகிறது. ஆக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெத்லஹேம் சர்ச் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், இந்த ஆண்டு நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் ஒன்று வரையான அப்பாவி மக்கள் வன்முறையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ வி won't celebrate கிறிஸ்மஸ். இப்படி வச்சுக்கலாமா? நம்மால வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியவில்லை என்று சொன்னால், நம்மால ட்ரூத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், பெட்டர் நாட் டு செலிப்ரேட், பெட்டர் நாட் டு செலிப்ரேட். ஏனென்றால் நம்முடைய செலிப்ரேஷன்ல என்ன இல்லை? உங்களுடைய செலிப்ரேஷன் அல்ல, நான் பொதுவாக சொல்றேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் என்னை சொல்லலாமே. நம்முடைய செலிப்ரேஷன்ல என்ன இல்லை என்று அர்த்தமாகி விடுகிறது. உண்மை இல்லை, வெளிச்சம் இல்லை என்று அர்த்தமாகி விடுகிறது. நிறைவு செய்கிறேன் அருமையானவர்களே இந்த நாளுடைய செய்தியை. மார்ட்டின் லூதர் 1543 ஆண்டு 1543 விட்டன்பர்க் சர்ச்சில் பிரசங்கம் செய்கிறார் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. அவர் சபையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ரொம்ப அன்பான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. அன்புக்குரியவர்களே, இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன்னு வச்சுக்காங்களேன், அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து பிறந்தார்ல பெத்லஹேம்ல, அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் சில டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. யோசேப்பு தான் மிட்வைஃபா இருக்கிறாரு. மிட்வைஃப் என்ன தெரியும் இல்லையா? மிட்வைஃப், எஸ். யோசேப்பு தான் யாருக்கு? மரியாளுக்கு மிட்வைஃப். குழந்தைய ஒரு பக்கம் அழுது ஆபத்தான நிலைமையில் இருக்கு. there is no security, no protection anywhere. It was an open place, a manger. ஓடுறாரு. ஒரு கப் தண்ணி வேணும்னு அம்மா கேட்டா குழந்தைய பார்க்கறதா, தண்ணி எடுக்க ஓடுறதா? யோசித்து பாருங்க. இப்போ குழந்தைக்கு கொஞ்சம் துணி அழுக்கு பண்ணிச்சுன்னா யார் துடைக்க வேண்டியது இருக்குது? அதை கிளீன் பண்ண வேண்டியது யாரு? யோசேப்பு பண்ண வேண்டியிருக்கிறாரு. இதெல்லாம் அவர் ஒரு பக்கத்தில் பயங்கரமான டென்ஷன்ல பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ கேட்குறாரு, நீங்க அங்கே இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? உடனே அத்தனை பேரும் சொன்னாங்க, நான் கொஞ்சம் சூடு தண்ணி கொடுத்துருப்பேன், நான் கொஞ்சம் கஞ்சி கொண்டாந்து கொடுத்துருப்பேன், நான் ஒரு துணி கொடுத்துருப்பேன், நான் ஒரு போர்வை கொடுத்துருப்பேன் குளிரில் போர்த்துறதுக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு மார்ட்டின் லூதர் என்ன சொன்னா தெரியுமா? நான்சென்ஸ் அப்படின்னாரு. சரியா? அந்த நாளில் நீங்கள் அங்கே இருந்திருந்தாலும் என்ன செய்திருக்க மாட்டீர்கள்? இது ஒன்றையும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க கவலையே உங்களுக்கு. இன்னைக்கு ஏன் சொல்றீங்கன்னா, அன்றைக்கு பிறந்தவர் மேசியா என்று தெரிந்ததுனால சொல்லுகிறீர்கள். இப்ப சொல்லுங்க, இஸ் இட் ட்ரூத் ஆர் ஃபால்ஸ்ஹுட்? நம்முடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. லெட் அஸ் ரியலைஸ் வித் இன் आवर ஹார்ட். நான் சொன்னேன் அல்லவா, ஆஹா மூமெண்ட் நம்முடைய வாழ்க்கையில் அது வர வேண்டும். டுடே இட் ஹேஸ் டு ரியலி டான் இன் आवर கான்ஷியஸ்னஸ். நம்முடைய உள்ளத்தில் அது அப்படியே உதித்து வர வேண்டும். வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் ஃபால்ஸ்ஹுட்? நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு சொல்லிவிட்டு லூதர் சொன்னார், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அன்னைக்கு நான் இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணுவேன்னு. இன்னைக்கு செய்யுங்க. எப்படி? இன்னைக்கு செய்யுங்க. எங்கே எங்கே எல்லாம் வலி இருக்கிறதோ, எங்கே எங்கே எல்லாம் வேதனை இருக்கிறதோ, எங்கே எங்கெல்லாம் கண்ணீர் இருக்கிறதோ, எங்கே எங்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ, எங்கே எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கிறதோ, வறுமை இருக்கிறதோ, இல்லாமை இருக்கிறதோ, இயலாமை இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் யார் போகணுமா? நீங்க போகணும். இந்த புயல், ஸ்டார்ம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதனுடைய கான்செப்ட்
எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. சரியா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. நாலா பக்கத்துலேருந்து காற்று என்ன செய்யும்? அந்த வேக்யூமை நிரப்புறதுக்காக ஓடி போகும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வோம். There is a vacuum of love. There is a vacuum of truth. There is a vacuum of light. There is vacuum of goodness. There is vacuum of truth. There is vacuum of peace. There is vacuum of joy. இப்போ என்ன செய்யலாம்? We need to really rush if we have it. இவை அனைத்து நம்மிடத்தில் இருந்தால் என்ன செய்யணும்? ஓடி அந்த வேக்யூமை நிரப்ப வேண்டும். அது கிறிஸ்தவம். சென்னையில் தென்கட்சி கோமு சுவாமிநாதன்கிற அருமையான பேச்சாளர் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக ஒரு விதத்தில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை பகிர்ந்தோடு நிறைவு செய்கிறேன். வாட் இஸ் ட்ரூத் அண்ட் வாட் இஸ் ஃபால்ஸ்ஹுட் என்பதை. மழை பெய்து கொண்டு இருக்கிறது, நிறைய மழை, இப்போ இல்லை கொஞ்சம் முன்னால் மழை பெய்து கொண்டு இருக்கிற தென்கட்சி கோ சாமிநாதன் இறந்து போனார். மழை பெய்து கொண்டு இருக்கிறது, வெள்ளம் நிறைய இருக்கிறது. மாலை மயங்குகிற நேரம் ஒரு 7 மணி 7:30 மணி 8 மணி. ஒருத்தர் ஓடி வந்து ஒரு ஆட்டோ கேட்குறாரு, தயவுசெய்து வாங்க, ஒரு பாட்டிமா ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். நிறைய ஆட்டோக்காரங்க பார்த்துட்டு யாருமே வரல. கடைசியாக ஒருத்தர் தனியாக நின்னார். அவர்கிட்ட போயாவது கெஞ்சி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் கேட்டார். சரி, அவருக்கு ஒரு நிமிஷம் யோசித்தார். இப்போ தான் காசு பார்க்குற நேரம். சரியா? 250 ரூபா தந்தா வரேன் அப்படின்னாரு. மொத்தமே 50 ரூபா ஆகும். சரியா? 250 ரூபா தந்தே வரேன் அப்படின்னாரு. சரி, இப்போ காசா முக்கியம். பாட்டியம்மாவை என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். போனாங்க. கவுண்டரில் போய் இந்த கூட்டி போன அந்த ஆளுகிட்ட கேட்குறாங்க, பாட்டியம்மாவனுடைய பேர் என்ன? இவருக்கு தெரில. பாட்டியம்மாவனுடைய பேர் தெரில. இவர் ஆட்டோ டிரைவர் கேட்குற, ஐயோ என்னையா நீ பேரே தெரியா, பாட்டியம்மாவனுடைய பேரே தெரிலன்னா? அப்போ அவர் சொன்னார், அவர் ஏன் பாட்டியாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன் பாட்டி கிடையாது. யாரோ ஒரு பாட்டி துன்பத்தில் இருக்கிறார்கள், அவர்களை என்ன செய்திருக்கிறாரு? ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறாரு. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு பீடியை கையில் வச்சு பிடிச்சிருந்தவர் கீழே போட்டார் முதல்ல. சரியா? ஒரு மதிப்பு தான். அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை நாங்கள் கட்டி அவருக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு திரும்ப வீட்டில் கொண்டு வருகின்ற போது இவர் நினச்சார், இந்த ஆட்டோ டிரைவர் மனசில் நினச்சார், பரவாயில்ல ஒரு 100 ரூபா வாங்கிக்கலாம். சரியா? 100 ரூபா வாங்கிக்கலாம். வீட்டில் கொண்டு வந்து பாட்டியம்மாவை படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு கொஞ்சம் பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவர் சொன்னார், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் பாட்டியம்மான்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில், சரிப்பா இதா 250 ரூபா நான் கொடுத்தாரு. யார்? ஆட்டோ டிரைவர்கிட்ட. அவர் சொன்னார், எனக்கு துட்டு வானாம். சென்னை பாஷையில், எனக்கு துட்டு வானாம். ஏன்பா, ஏன் வேணான்ற? ஏன்னா நீ மட்டும்தான் மனுஷனா, நான் மனுஷன் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, எல்லாரிடத்திலும் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறான். 10 அடி ஆழத்தில் இருக்கலாம், ஒரு 30 அடி ஆழத்தில் இருக்கலாம், ஒரு 300 அடி ஆழத்தில் இருக்கலாம், சில நேரங்களில் 3000 அடி ஆழத்திலும் இருக்கலாம். பட் அந்த மனிதன் வெளிப்படுகிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ் என்று நான் கருதுவேன். அதுதான் வெளிச்சம், அதுதான் வாய்மை. நீங்கள் எப்படி? எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் உங்கள் சிந்தனைகளை நினைவுகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆமென்.